Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு அப்டேட்ல TNPSC Group 4 கவுன்சிலிங் ரெகுலரா நம்ம வந்து அப்டேட் பார்த்துட்டு வரோம். அதை தொடர்ந்து இன்னைக்கான அப்டேட் வந்து டே 10th 10ஆம் நாள் கவுன்சிலிங்ல எவ்வளவு சீட் வேகன்சிஸ் அப்படிங்கிறது முழுமையா வந்து ஃபில் ஆயிருக்குது. பேலன்ஸ் எவ்வளவு சீட் வேகன்சிஸ் வந்து அவைலபிளா இருக்குது. அது மட்டும் இல்லாம அதிகமா போஸ்டிங் வந்து அதிகமா இருக்கக்கூடிய துறைகள் வந்து என்னென்ன டிஎன்பிஎஸ்சி லேட்டஸ்ட் ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. அவங்களுடைய கவுன்சிலிங் அப்படிங்கிற வந்து லைவ் கவுண்டர் நம்ம வந்து பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செட்டப்பும் வந்து கொடுத்துருக்காங்க. அன்னன்னைக்கு இருக்கக்கூடிய கவுன்சிலிங்ல ஈவினிங் தான் நமக்கு வந்து போஸ்ட் பண்ணுவாங்க. பட் இப்போ இன்னைக்கு மார்னிங் வந்து ஒரு 11 o'clock வந்து கவுன்சிலிங் வந்து நடந்துட்டு இருக்கு அப்படின்னா எவ்வளவு சீட் வேகன்சிஸ் வந்து யாரெல்லாம் வந்து ஃபில் பண்ணிட்டு இருக்காங்க, யாரெல்லாம் அந்த சீட்டை வந்து எடுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கறத லைவ் கவுண்ட்ல நம்ம அவங்களுடைய ஸ்கிரீனை நம்ம வந்து பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க. அதை எப்படி நம்ம வந்து செக் பண்றது அப்படிங்கிற பத்தி இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். ஓகே, ஆக்சுவலா வந்து பாத்தீங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 கவுன்சிலிங் அப்படிங்கிறது நம்மளுக்கு ரெகுலரா வந்து அப்டேட் பண்ணுவாங்க. கம்யூனல் வைஸ் வந்து எவ்வளவு வேகன்சிஸ் வந்து இருக்கு, அதே மாதிரி டிபார்ட்மெண்ட் அண்ட் யூனிட் வைஸ் வந்து எவ்வளவு வேகன்சிஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ நம்ம வந்து ஒன் பை ஒன் வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா விவோ, அதாவது ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்ல இருந்து விவோ வந்து போஸ்டிங் வந்து அவைலபிளா இருக்குதுங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து ஜெனரல் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே சீட் அப்படிங்கிறது வந்து ஃபில் ஆயிடுச்சு. பேலன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெஷல் ரிசர்வேஷன் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு மட்டும்தான் வந்து இது வந்து அவைலபிளா இருக்கு. எவ்வளவு வேகன்ட் இருக்கு அப்படின்னா 402ல 333 வேகன்சிஸ் வந்து ஃபில் ஆயிடுச்சு. பேலன்ஸ் வந்து 69 வந்து அவைலபிளா இருக்குது. அதே மாதிரி வந்து ஜூனியர் அசிஸ்டன்ட் பில் கலெக்டர் இந்த ரோல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா டோட்டலா நம்மளுக்கு வந்து அதிகபட்சமாவே பார்க்கும்போது ஒரு 3888 வேகன்சியில 2816 வந்து ஃபில் ஆயிடுச்சு. பேலன்ஸ் வந்து 1072 தான் வந்து அவைலபிளா இருக்குது. இப்ப இருக்கக்கூடிய இந்த ஒரு நாள் 2 நாளைக்கு முன்னாடி எல்லாம் வந்து ஜேஏ தான் வந்து பாத்தீங்கன்னா அதிகம் வந்து ஃபில் ஆகுது அப்படிங்கறத நம்ம வந்து பார்க்க முடியுதுங்க. சோ இதுல வந்து காம்படிஷன் அப்படிங்கிறது கொஞ்சம் ஹையா தான் இருக்கு. நீங்க எத்தனாவது நாள்ல வந்து கவுன்சிலிங் வந்து போக போறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பார்க்கும்போது ஜூனியர் அசிஸ்டன்ட்லேயே வந்து பாத்தீங்கன்னா கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ்ல வந்து பாத்தீங்கன்னா டோட்டலா 17 வேகன்ட்ல 14 வந்து ஃபில் ஆயிடுச்சு. பேலன்ஸ் வந்து 3 வேகன்ட் வந்து அவைலபிளா இருக்குதுங்க. அதே மாதிரி வந்து ரிஜிஸ்டர் லிஸ்ட் கம் டெலிபோன் ஆபரேட்டர் இந்த ரோலுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜிடிஏல ஜெனரல் இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு வேகன்ட் கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் யாருமே வந்து எடுக்கல, அப்படியே அவைலபிளா இருக்குது. அதே மாதிரி ஜூனியர் அசிஸ்டன்ட்ல 12th பாஸ் பண்ணுவாங்க. ஹெச்எஸ்சி கேட்டகரியில இருக்கக்கூடியவங்களுக்கு 25 வேகன்ட்ல 18 வந்து ஃபில் ஆயிடுச்சு. பேலன்ஸ் வந்து 7 வந்து அவைலபிளா இருக்குது. அதே மாதிரி வந்து லேபரேட்டரி அசிஸ்டன்ட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா டோட்டலா வந்து ஒரு 12 வேகன்சிஸ் வந்து இருக்குதுங்க. அதே மாதிரி வந்து சீனியர் ஃபேக்டரி அசிஸ்டன்ட்ல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 25 வேகன்ட்ல 15 வந்து ஃபில் ஆயிடுச்சு. பேலன்ஸ் வந்து ஒரு 10 வந்து அவைலபிளா இருக்குது. அதே மாதிரி ஜூனியர் அசிஸ்டன்ட்ல வந்து டிகிரி முடிச்சிருக்கவங்க பாத்தீங்களா, ஏதாச்சும் ஒரு டிகிரி முடிச்சவங்களுக்கு இருக்கக்கூடிய கேட்டகரியில டோட்டல் வேகன்சிஸ் வந்து 102ல 43 வந்து ஃபில் ஆயிடுச்சு. பேலன்ஸ் வந்து 59 வந்து அவைலபிளா இருக்குது. அதே ஜூனியர் அசிஸ்டன்ட் டிகிரி முடிச்சுட்டு அவங்க கிட்ட சிஓஏ சர்டிபிகேட், அதாவது வந்து பாத்தீங்கன்னா அந்த கம்ப்யூட்டர் ஆட்டோமேஷன் சர்டிபிகேட் பாஸ் பண்ணி வச்சிருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து 20 வேகன்ட்ல 8 வந்து ஃபில் ஆயிடுச்சு. பேலன்ஸ் வந்து 12 வந்து அவைலபிளா இருக்குதுங்க. அதே மாதிரி ஜூனியர் எக்ஸிகியூட்டிவ் ஆஃபீஸர் இந்த கேட்டகரியில வரவங்களுக்கு வந்து 34 அப்படியே வந்து 34மே வந்து அவைலபிளா இருக்குது. நெக்ஸ்ட் வந்து மில்க் ரெக்கார்டர் கிரேட் 3 இந்த ரோல் வந்து பாத்தீங்கன்னா 15 அப்படியே வந்து இருக்குது. அதே மாதிரி ஜூனியர் அசிஸ்டன்ட் வந்து காமர்ஸ் குரூப் படிச்சிருக்கக்கூடியவங்களுக்கு வந்து 28ல அதுல 10 வேகன்சிஸ் வந்து ஃபில் ஆயிடுச்சு. பேலன்ஸ் வந்து 18 வந்து அவைலபிளா இருக்குதுங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வழக்கம் போல வந்து பாத்தீங்கன்னா இது எக்ஸிகூட்டிவ், அதாவது பாத்தீங்கன்னா எக்ஸிகூட்டிவ் ஆஃபீஸர் கிரேட் 4 இது வந்து இந்து சமய அறநிலைத்துறையில வந்து நம்ம கொடுத்துருப்பாங்க. சோ இந்த டிபார்ட்மெண்ட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா டோட்டலா வந்து ஒரு 30 வேகன்சிஸ் வந்து இருக்குது. அதுல வந்து 25 வந்து ஃபில் ஆயிடுச்சு. இது எந்த அளவுக்கு ஃபில் ஆகுது அப்படிங்கறது உங்களால வந்து பார்க்க முடியும். சோ ஃபில் ஆயிடுச்சு. பேலன்ஸ் வந்து 5 வந்து அவைலபிளா இருக்குது. ஓகே, இப்போ டிபார்ட்மெண்ட் அண்ட் யூனிட் வைஸ் இருக்கக்கூடிய வேகன்சிஸ்ல வந்து போஸ்டிங் வந்து அதிகமா இருக்கக்கூடிய துறைகள் வந்து என்னென்ன அப்படிங்கறத இருக்கு உங்களுக்கு வந்து ஷார்ட்டா சொல்லிடுறேன். ஹைவே டிபார்ட்மெண்ட்ல வந்து அதிகப்படியான போஸ்டிங் அப்படிங்கிறது வந்து இருக்குது. அதாவது வேகன்சிஸ் வந்து இருக்குது, 17 வேகன்ட் இருக்குது. பப்ளிக் ஹெல்த் அண்ட் ப்ரொவிஷனரி மெடிசன்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 41 வேகன்சிஸ் வந்து இருக்குது. மெடிக்கல் அண்ட் ரூரல் ஹெல்த் டிபார்ட்மெண்ட்ல வந்து ஒரு 50 வேகன்ட் இருக்குது. பிடபிள்யூடி வாட்டர் ரிசர்ச் டிபார்ட்மெண்ட்ல வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து 39 இருக்குது. டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்ல வந்து 20 வேகன்ட் இருக்குது. அதே மாதிரி ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்ல வந்து ஒரு 12-11 வேகன்சிஸ் வந்து இருக்குது. ஸ்கூல் டிபார்ட்மெண்ட்ல வேகன்சிஸ் வந்து அதிகமா இருக்கு. டெக்னிக்கல் எஜுகேஷன்ல அதிகமா இருக்கு. எம்ப்ளாய்மெண்ட் ட்ரைனிங் விங்க்ல வந்து ஒரு 21 வேகன்ட் இருக்கு. ட்ரெஷரியில வந்து 22 இருக்குது. சோசியல் வெல்ஃபேர் சமூக நலத்துறையில வந்து 14 வேகன்ட் வந்து இருக்குது. அதே மாதிரி காலேஜ் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா 9 இருக்குது. சிவில் சப்ளைல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு அதிகப்படியான வேகன்சிஸ் அப்படிங்கறதுலாம் வந்து இருக்குது. டிஎன்யூஹெச்பில வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜேல வந்து ஒரு 7 வேகன்ட் இருக்குது. ஸ்போர்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்ல வேகன்ட் இருக்குது. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பில் கலெக்டர் டிஎன்யூஹெச்பிடிஹெச்பி அப்படிங்கிற இந்த டிபார்ட்மெண்ட்ல பில் கலெக்டருக்கு வந்து 15 வேகன்ட் இருக்குது. லேபரேட்டரி அசிஸ்டன்ட்ல வந்து பாத்தீங்கன்னா 12 வேகன்ட் வந்து இருக்குது. சேல்ஸ்மேன், சேல்ஸ் உமன், ஹேண்ட் ரூம்ல வந்து ஹேண்ட் ரூம், அதாவது வந்து பாத்தீங்கன்னா அந்த கோஆபரேட்டிவ் சொசைட்டில இருக்கு இல்லையா ஹேண்ட் ரூம், அதுக்கு வந்து 61 வேகன்ட் வந்து பாத்தீங்கன்னா இருக்குது. இந்த மாதிரி போஸ்டிங் வந்து அதிகமா இருக்கக்கூடிய துறைகள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் நீங்க ஃபோக்கஸ் பண்ணீங்க அப்படின்னா தாராளமாக அடுத்தடுத்த டேல நீங்க கவுன்சிலிங் போறவங்களுக்கு ஈஸியா வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சீட் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்கு. இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த வீடியோ ஸ்டார்டிங்ல வந்து சொல்லியிருந்தேன் டிஎன்பிஎஸ்சி வந்து ஒரு புதுசான ஒரு அப்டேட் வந்து ஒரு ஆப்ஷன் வந்து கையில எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது
அவங்களுடைய அபிஷியல் டிஎன்பிஎஸ்சி யூடியூப் சேனல்ல வந்து லைவ் கவுண்ட் வந்து நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அன்னைக்கு நடக்கக்கூடிய கவுன்சிலிங்க காலையிலேயே நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம்னா லைவ்ல வந்து பாத்துக்கலாம். டிஎன்பிஎஸ்சி கவுன்சிலிங் செக்ஷன்ல போகும்போது நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பெரிய டிவில வந்து இந்த மாதிரி ஸ்கிரீன் போட்டு ஓட விடுவாங்க. எந்த டிபார்ட்மெண்ட்ல வந்து எவ்வளவு வேக்கன்ட் வந்து இருக்கு, போஸ்டிங் வைஸ் வந்து கம்யூனிட்டி வைஸ் வந்து எவ்வளவு வேகன்சிஸ் வந்து இருக்கு அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. இப்ப மேல வந்து வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸர், அதாவது ரெவென்யூல விஓக்கு வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு வேக்கன்ட் வந்து இருக்கு இப்ப கரண்ட்ல அப்படிங்கறத லைவ் கவுண்டோட ஓடிட்டு இருக்கோம். இது எல்லாமே நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா வீட்டுல இருந்தபடி உங்களோட மொபைல் போன் மூலியமா நீங்க லைவ்ல வந்து என்ன பண்ணிக்கலாம்னா செக் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. இது ரொம்பவே வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு வந்து ரொம்ப வரவேற்கத்தக்கதான ஒரு விஷயமா இருக்குது. சோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல வெயிட் பண்ணுவோம். தேங்க்யூ.